இன்றைக்கி நம்ம செகண்ட் எபிசோடு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரேகிங் பண்ணுறத வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இதில் நிறைய லைக்ஸும் விழுது. இதுதான் கெத்து அப்படின்னு நினச்சி. இன்னொரு பக்கம் இஆர்பியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் கல்வித்துறை அமைச்சரும் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம், என்ன நடவடிக்கை எடுக்கலான்னு. உடனே கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ்காரங்க பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே கல்வித்துறை அமைச்சர் வந்ததும் ரொம்ப கேள்வியாக கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இஆர்பியை கொண்டு வந்தீங்க? இஆர்பினால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, நிறைய கொடுமையை அனுபவிக்கிறாங்கன்னு கல்வித்துறை அமைச்சர்கிட்ட ப்ரெஸ்காரங்க கேள்வியே கேட்காங்க. இதை பார்த்துட்டு கல்வித்துறை அமைச்சருக்கு கோபம் தாங்க முடியல. எது கொடுமை பண்ணுற நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிப்பில் கவனம் செலுத்தலாம். அவங்களாம் டீச்சரை விட கோச்சிங் சென்டர் டீச்சர் தான் போதும்னு நினைக்கிறாங்க, அவங்க இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் ட்ரக்ஸு, சூதாட்டம், பாலியல் வன்கொடுமை அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இஆர்பி இருக்கும். கடைசியாக கல்வித்துறை அமைச்சர் கேமரா பார்த்து சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர் மேலே பயங்கிறதே இல்லை. கடைசியாக பசங்களை கல்வி உரிமைக்கு எதிராக யார் நின்னாலும் அவங்கள இஆர்பி கண்டிப்பாக தண்டிக்கும் என கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கறாரு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் படிக்கும்போது இந்த மாதிரி ரேகிங்லாம் நடந்திருக்கா? நான் படிக்கும்போது கிடையாது, நீங்கள் படிக்கும்போது இருந்திருக்கா சொல்லுங்கள். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு சைடு நல்லது பண்ணால் இன்னொரு சைடு அந்த நல்லதை கெடுக்கிறதுக்காகவே சில பேர் இருப்பாங்க. அப்படி தான் கல்வித்துறை அமைச்சர் நல்லது பண்ண நினைக்க அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகள், எப்படி இவன் இவ்வளோத்துக்கு பண்ணலாம், இதுக்கு மேலே பண்ண விட்டோம் அப்படின்னா இவன் வளர்ந்துருவான், ஸோ இஆர்பியை தடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மேலே உள்ள தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பேர் என்ன பண்ணலாம், இஆர்பியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்து இஆர்பி டீமில் இருந்து அடுத்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் ரேகிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். உடனே ஹீரோ, சரி நம்ம இந்த ஸ்கூலில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கல்வித்துறை அமைச்சருக்கு அசிஸ்டண்டாக டெபுட்டி டைரக்டராக இருப்பான் ஒருத்தன். அவனை என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்டாக உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்புனது அங்கே உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக்கு. ஏன்னா அங்கே டீச்சர்ஸே ரேகிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இவனையே அடி பொழந்து எடுத்துகிட்டு அவன் ஷூ போட்டு வந்திருப்பான், அதை கலட்டி கலத்துடா அப்படின்னு சொல்லி இவனை ரேகிங் பண்ணுவாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. உடனே பயந்து உள்ளே போவான். உள்ளே போய் பார்த்தா அந்த சைடு ஆட்டோமொபைல்காரங்க ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. 2 பேரும் அடி தடின்னு ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும். எதுக்குன்னு பார்த்தா யார் அடித்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் கெத்தான். எதுக்குன்னா அங்கே ஒருத்தன் இருப்பான், 3rd இயர் சீனியர் ஒருத்தன், அவன் டீமில் போய் ஜாயின் பண்ணணுமா. அதுக்காக இவனுங்களுக்குள்ளே எங்கே அடிச்சுக்கிட்டு அவன் ஜெயிக்கிறானோ அவன் போய் அவங்ககிட்ட போய் ஜெயிக்கணுமா, அவன் கூட போய் சேரணுமா. அதுக்காக இந்த நாயகை அடிச்சுக்கிடுங்க. அந்த ஸ்கூலோட டீச்சர் ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கள் சார், இங்கே 3rd இயர் பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் கூட சேரதுக்கு தான் இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பிடி சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. அவன் ரொம்ப மோசம் சார், அவன் சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் அடித்து காசை பிடுங்கிடுவான், பக்கத்து ஸ்கூலில் போய் சண்டை போட்டு வம்பு இழுப்பான். அதை டீச்சராக எங்களால் சமாளிக்க முடியல, அதனால தான் சார் நாங்கள் இஆர்பி டீமை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட இந்த டீச்சர் சொல்லுவார். இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூல்லேயே நல்லா படிக்கிற பையன் இருப்பான். அவனுக்கு ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டம். எவ்வளோதான் ரேகிங் இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டுருப்பான். ஒன்று நம்ம டெபுட்டி டைரக்டர் இருக்கு இல்லையா, அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாக உள்ளே போயிருக்காங்களே, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, அங்குள்ள ரவுடி பசங்க, அதாவது ஸ்டூடெண்ட் தான் அவங்க இந்த நல்லா படிக்கிற பையனை போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. உடனே நம்ம டெபுட்டி டைரக்டருக்கு மனசே கேட்காது, ஏன்டா இப்படி நீ அடி வாங்குற, நீ தான் நல்லா படிக்கிறியே, நீ வேறு ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், என் வேறு ஸ்கூலுக்கு போனால் கோச்சிங்க்கே நிறைய பைசா ஆகும், என்னால் கொடுக்க முடியாது, அதனால தான் நான் இங்கேயே படிக்கிறேன் அப்படின்மா. உடனே இவனுக்கு பார்த்துட்டு ஐயோ கஷ்டமாக இருக்கும், சார் இப்படிலாம் அடி வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு. மறுபடியும் அந்த நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ரவுடி பசங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்க மறுபடியும் அடிப்பாங்க. இதை என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ அதாவது இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்துருவார். பார்த்துட்டு தனியாக கூப்பிட்டுட்டு அந்த நல்லா படிக்கிற பையனை கேட்பார், ஏன் நீ எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டு இருக்க, திருப்பி அடிக்க வேண்டியதானேன்னு. உடனே இவன் சொல்ல, அவங்கள அடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை சார் அப்படிமா.
உடனே அப்படியா சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம டெபுட்டி டைரக்டர் இருக்கார் இல்லையா, அதாவது அவர் அங்கே ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கார், அவரை கூப்பிட்டுட்டு ஏய் நீ அங்கே போய் என்ன பண்ணுற அப்படின்னா, பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த ரவுடி பசங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நீ அவங்கள போய் வம்பிழுத்து கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படிம்பாரு. உடனே இவன் என்ன பண்ணுவான், உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பசங்கள்கிட்ட போயிட்டு சும்மா கிண்டல் பண்ணிவிட்டு தைரியம் இருந்தால் வெளியே வாங்கடா அம்மா. உடனே இந்த ரவுடி பசங்களுக்கெல்லாம் கோபம் வந்துடும். உடனே கோவத்தில் என்னடா கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு, நீ மவனே உனக்கு இவ்வளோத்துக்கு தைரியம் வந்துடுச்சா வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் சேர்ந்து வெளியே போய் அடித்து நொறுக்க போயிடுவாங்க அவனை. அங்கே போய் கரெக்டாக பார்த்தா நம்ம தலைவர் அங்கே நிற்பார், அதாவது ஹீரோ அங்கே நிற்பார். உடனே ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்கும். சரி ஓகே நாங்கள் செகண்ட் ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கிறோம், ஒன்று அடித்து பொழந்துட்டு நாங்கள் வெளியே போய்க்கிறோம் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்லாம் பண்ணுவாங்க. உடனே போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஹீரோ அடிக்க ஹீரோ எல்லாத்தையும் சர்ற மாதிரி அடித்து பொழந்து எடுத்துருவான். எல்லாத்தையும் அடிச்சுட்டு மூணாவதாக நம்ம ஹீரோ கெத்தாக ஒன்று சொல்லுவான், எல்லாரும் படிப்பை முடிச்சுட்டு சத்தம் இல்லாமல் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணனே தெரியாது, யாடா இவன் எதுக்கடா இங்கே வந்து அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோ டைம் டேபிள் போட்டு இவ்வளோ நாள் இவங்க வேஸ்ட் பண்ண டைமெல்லாம் மார்னிங் டு ஈவினிங் நைட்டுன்னு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு படிக்கணும், யார் இந்த கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ணலை அப்படியோ அவங்களுக்கு தக்க தன்மானம் வழங்கப்படுங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்லிட்டு போயிடுவான். இதை விட செம்ம காமெடியாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவனோட கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டுட்டு ஹீரோ டீச்சர் இதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் எடுங்க, பசங்க எல்லாம் ஒன்றா படிப்பாங்க அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த பசங்களாம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, புக்கு கொண்டு வர மாட்டானுங்க. புக்கு கொண்டு வராமல் என்ன பண்ணுவானுங்க, டீச்சரே போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இதே போல் ஹீரோ இருக்கும்போதே இவனுங்க இப்படி பண்ணுவானுங்களா, ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். உடனே டீச்சர் கூட சொல்லுவார், நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன், பசங்க தான் புக் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ண, புக்கு இல்லைன்னா என்ன, நோட்ஸ் எடுப்பாங்க பசங்க அப்படின்ட்டு அந்த நல்லா படிக்கிற பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் போர்டில் எழுத விட்டுட்டு பசங்க எல்லாத்தையும் எழுத சொல்லுவாங்க. இதில் சமக்காமல் என்ன, சில பேர் என்ன பண்ணுவானுங்க, பெண் இல்லைம்பானுங்க. ஓ பெண் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே கையை ஒடிச்சு எடுத்துருவான், பெண் இல்லையா. இப்போ எப்படி தானே இவன் கையை ஒடிக்கிறத பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருந்துட்டு பெண்ணை வாங்கி நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இதை விட ரூல்ஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஹீரோ, டைமர் முடியறதுக்குள்ளே எழுதி முடிக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்க தான் எழுத மாட்டானுங்களே டைமிங்குள்ளே. அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவான், டைமிங் முடிஞ்சோடனே வச்சு வசமாக அடி நொறுக்கி எடுப்பான். உடனே எல்லாரும் எழுதி முடிஞ்சு கை வலிக்க போவானுங்க. எவ்வளோதான் கை வலிக்க எழுதினாலும் அங்கேயும் திருந்தாத 2 ஜென்மங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. அதில் இருக்கிற 2 ஹெட் பேர் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, எழுத மாட்டேன்னு திமிரா பேசுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு அறிய வராதா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஏற்றிட்டு அவங்களுக்கு உயிர் பயனா என்னென்னு அந்த அளவுக்கு காட்டிடுவான். மரணத்தனமாக வண்டியை ஓட்டி 2 பேரும் என்ன சொல்கிறது, 2 பேரும் பயந்தே செத்துருவானுங்க, அந்த அளவுக்கு காரை ஓட்டுவான். இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே உண்மையாகவே இந்த மாதிரி பண்ணால் தான் பசங்கள்லாம் திருந்துவாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. ஏன்னா முந்திலாம் டீச்சர்ஸ்லாம் அடிப்பாங்க, நம்மெல்லாம் படிக்கும்போது அடி வாங்கி தான் படித்தோம். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி அடிக்கிறது கிடையாது. ஸோ அதனாலே எனக்கெலாம் தெரிஞ்சு பசங்களோட பேட் ஹேபிட் அதிகமாகுது. எல்லாம் முடிஞ்ச பிறவாது நம்ம பசங்க திருந்துவாங்களா, திருந்த மாட்டானுங்க. இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுவானுங்க, நைட்டு அங்கே ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், ஸ்பெஷல் கிளாஸ் இந்த 2 பசங்களும் அட்டன் பண்ணாமல் நம்ம 3rd இயர் ஹீரோ இருக்கார் இல்லையா, தலைவன் சீனியர், அவனை போய் பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவானுங்க, அங்கே உள்ள ஸ்கூல் உள்ள அந்த செவரெல்லாம் ஸ்க்ரூவெல்லாம் கலட்டி உள்ளகில்ல பூந்து போய் பார்க்க போயிடுவானுங்க. அங்கே பார்த்தா ஹீரோவோட என்ட்ரி சும்மா மாசாக இருக்கும், நல்லா தண்ணி அடிச்சுட்டு ட்ரக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். உடனே அங்கே போய் தலைவா நாங்கள் உங்ககிட்ட சேர்றதுக்கு தான் தலைவா வந்திருக்கோம் அப்படின்னு டைலாக்லாம் விட்டு சீனை போட்டுட்ருப்பானுங்க. உடனே இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ என்ன இங்கே 2 பேர் குறையுது எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடி வருவாங்களா, அந்த டைம் பார்த்து அங்கேருந்து இவனுங்க 2 பேரும் இந்தா வாரம் பார்த்துக்கோ அப்படிம்பானுங்களா. செம்ம டென்ஷன் ஆகிடும் ஹீரோவுக்கு. உங்களை படிக்க சொன்னால் நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, யாரடா கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சீனியர் பையனை அடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பாங்க, ஹீரோவை அடிக்கிறதுக்காக. உடனே எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்த மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உடனே நம்ம ஹீரோ என்னடா என்னை அடிக்க ஆளை கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார். ஆமாண்டா நீ தைரியமாக இருந்தால் இப்போ கை வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்களா.
உடனே நம்ம தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் சீனியர் இருக்கார் இல்லையா, அவர் சும்மா கெத்தாக சிகரெட்டை பிடிச்சிட்டு அடி ஹீரோ முன்னாடியே சீன் போடுவார். ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிரம். என்ன பண்ணுவான் அப்படின்னா பயங்கரமாக அடி பொழந்து எடுத்துருவான். அடி வெளுன்னு வெளுத்துருவான். உன்னை கடைசியாக சொல்லுவான், டே நீ என்ன, நான் தாண்டா உன்னையே இங்கே வர வச்சது அப்படின்னு. அந்த சீனியருக்கு செம்ம ஷாக்காயிரும். ஏன்னா ஃபஸ்ட்டே பிளான் போட்டு இந்த சீனியர் இங்கே வர வைக்கிறதுக்காக தான் நம்ம இஆர்பி டீமே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவனால தானே எல்லாருமே கெடுறாங்க, ட்ரக்ஸுக்கெலாம் அடிமையாகிறாங்க அப்படின்னு. உடனே அந்த சீனியரில், நீ என்ன அடிச்சிட்ட, உன்னை அடிக்கிறதுக்காக நான் என் அண்ணனுங்களெல்லாம் வர சொல்லியிருக்கேன், நீ தைரியமான ஆளாக இருந்தால் எங்கள் அண்ணனுங்களெல்லாம் அடி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப சீனை போடுவான். உடனே ஹீரோவுக்கு செம்ம கோபமாக வந்துடும். உடனே வெளியே கூட்டிகிட்டு போவான். அங்கே பார்த்தா ஆள் அடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆட்கள் நிற்பாங்க. உடனே ஹீரோ கெத்தாக சொல்லுவான், இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்டு டீச்சரை தவிர யாருமே கேம்பஸ்குள்ளே உள்ளே வரக்கூடாது, அப்படி யார் வந்தாலும் அடி பயங்கரமாக வெளுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்மளுக்கு தான் சொன்ன கேட்க மாட்டானுங்களே, இவனுங்க பயங்கரமாக வருவான், அடி கொன்று மாசம் எடுத்துருவான். எல்லாவனுக்கு கை கால் உடஞ்சி சொல்லுவான், சாவை விட கொடூரமாக அடிப்பேன் அப்படிமா. அதே மாதிரியே செஞ்சு அடித்து கொன்று எடுத்துருவான். எல்லா ஃபைட்டும் முடிஞ்ச பிறகு கல்வித்துறை அமைச்சர் வந்து பிரஸ்காரங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா இஆர்பி டீம் கொடுத்த அறிக்கையை வெளியிடுவார். ஏன்னா அவங்க தானே எல்லாமே பண்ணுவாங்க. அதனால அவங்க அந்த ஸ்கூலோட நேம் சொல்லுவாங்க, ஹோம் ஹைடெக் ஹை ஸ்கூல். நம்ம இன்ஸ்பெக்டர் தான் இதை சரி பண்ணிட்டாரு, ஹீரோ அதாவது ஹீரோ தான் சரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் ஸ்கூலுக்கு யாரும் டேட்டு போடக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது, பிரச்சனை பண்ணுற கேங்கோட சேரக்கூடாது, சோஷியல் மீடியாவில் பிரச்சனை வர்ற மாதிரி எதுவும் போஸ்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். இனிமேல் ஏதாச்சும் தப்பு பண்ணிங்க அப்படின்னா இஆர்பி டீம் உங்களை கண்டிப்பாக, இதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இதே மாதிரி கண்டிப்பான தண்டனை கொடுக்கப்படும், இஆர்பி டீம் மூலமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சர் முடிச்சிருவார். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் பேட்டிலாம் கொடுத்த பிறகு கல்வித்துறை அமைச்சர் டெபுட்டி டைரக்டர் இருக்கார்ல, அவர் இப்போ ஸ்டூடெண்ட்டாக வந்து ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ண வந்துடுவார். ஏன்னா அவரோட வேலை முடிஞ்சது இல்லையா. அடுத்து நம்ம ஹீரோ இவங்க 3 பேர்த்தையும் காட்டுவாங்க. ஆனால் அதில் டெபுட்டி டைரக்டர் என்ன பண்ணுவார், சார் நான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக போனனால எனக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னோடய ஷூவெல்லாம் பிடுங்கிட்டாங்க, நாங்கள் கஃபேக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன், மொத்தத்தில் என்னோடய செலவு 1,27,000 நான் உங்கள்கிட்டருந்து கிளைம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம கல்வித்துறை அமைச்சர்ல ஓகே பண்ணிக்கோடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பா. உடனே கடைசியாக சரி சார் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவார், இருடா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிமா. உடனே இல்லை சார் வேண்டாம் அப்படிமா. உடனே ஹீரோ, அதான் சாப்பிட்டுட்டு போன்னு சொல்கிறாருல, நீ சாப்பிட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் ரொம்ப பண்ணுற அப்படிம்பார். ஆனால் இவங்களோட இதோட முடிச்சுட்டு அந்த பக்கம் நம்ம நல்லது பண்ணாலும் நமக்கு நல்லது பண்ணோடாமல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அதிகாரிகளை காட்டுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கும். அதாவது அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா, நம்ம ஹீரோவும் கல்வித்துறை அமைச்சரும் ஒன்றா இருக்கிற மாதிரி, ஹீரோ வந்து கையில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கடைசியாக ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி இந்த எபிசோடு முடிச்சிருவாங்க. இதோட இந்த எபிசோடு முடிவடைந்தது.